சார், இந்த சம்பவத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் அவர் துரத்தி பிடிக்கும்போது கீழே விழுந்து வலிப்பு தான் இதாகிடுச்சுங்கிற மாதிரி தான் அவங்க எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. இது மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரிக்கணும்ட்டெல்லாம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதெல்லாம் இது ஒரு 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 கிரைம் நடந்த பிறகு இதெல்லாம் ரொட்டீன் ப்ராசஸ் தான் இது. ஆனால் எந்த மாதிரியான காலகட்டத்தில் இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வு, ஒரு தப்பு பண்ணால் ஒருத்தங்களுக்கு ஏற்படுது இல்லை சார்? இப்போ நம்ம ஒரு தடவை போய் மாட்டிட்டோம் ஏதோ ஒரு கேஸ்லன்னா, ஐயோ அப்பா இனி அந்த பக்கமே போகக்கூடாதுன்ட்டு ஒரு ஃபீல் வருது. அது ஏன் இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் அது வரவே மாட்டேங்குது சார்? அதுக்கு காரணம் இப்போ நீங்கள் ஒரு குற்றவாளி குற்றம் செய்கிறான், குற்றம் செஞ்ச உடனே அவனை பிடிச்சி அவருக்கு ஒரு தண்டனை கொடுக்குறோம், நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை கொடுக்குறோம். அப்போ கொடுக்கும்போது அந்த தண்டனை நமக்கு கிடைக்கும், நாம் செய்கிறது தவறு அப்படின்றத நிரூபிக்கிற பொழுது கண்டிப்பாக அடுத்த முறை அவன் அந்த தவறு செய்கிறத நிறுத்துவான். இப்போ காவல்துறை, நம்ம திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி அப்படின்ற வேறுபாடெலாம் கிடையாது. காவல்துறை தான். அது திமுகவில் இருக்கும், அதிமுக மாறும்போதும் அதே காவல்துறை தான். இப்போ அந்த காவல்துறையினர் இப்போ விசாரணைன்னு கூட்டிகிட்டு போய் அடிக்கிறது, கையை உடைக்கிறது, காலை உடைக்கிறது, சுடுறது, காலில் சுடுறது, கையில் சுடுறது, இல்லது என்கவுண்டர் பண்ணுறது. இப்போ இது எல்லாமே தொடர்ச்சியாக இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு எடுத்துக்காட்டு, நான் அண்மையில் ஆர்டிஐயில் வாங்கினேன். 8 மாதங்களில் 305 பேர் நம்ம புழல் சிறையில் 8 மாதத்தில் மட்டும் 305 பேர் கைகால் உடைக்கப்பட்டு, காவல்துறையால் உடைக்கப்பட்டு சிறையில் அட்மிட் ஆகியிருக்காங்க. இப்போ இந்த இவர்களை உடைக்கும்போது அவர்கள் உயிரிழந்தால் என்னாகும்? உடனே இது மாதிரி. அப்போ அந்த 305 பேரை அடித்து நீங்கள் உள்ளே போட்டிங்க இல்லையா, 305 பேரை பல்வேறு காவல் நிலையங்களில், அது குறிப்பாக இது புழல் சிறையில் மட்டும். புழல் சிறைன்றது உங்களுக்கு சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டம், இந்த மாவட்டங்களில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த சிறை. இது மாதிரி வெவ்வேறு சிறைகள். இப்போ இந்த மாவட்டங்களில் மட்டும் 305 பேரை 8 மாதங்களில் கையை காலை உடைச்சி நீங்கள் ஜெயிலில் அட்மிட் பண்ணுறீங்க இல்லையா, இந்த 305 பேரை கையை காலை உடைச்சதுக்கு ஒரு காவல்துறை மேலே நீங்கள் வழக்கு பதிவு செய்யலை. நீதிமன்றங்களில் அவனை கொண்டாந்து நிறுத்தும்போது இதே தான். இது இப்போ எப்படி ஓடும்போது விழுந்தாங்க, இந்த 305 கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிடிக்கும்போது மாடியிலேருந்து குதிச்சான், இல்லை பாலத்திலேருந்து குதிச்சான், இல்லை இந்த மாட்டுக்காக வச்சுருப்பாங்க இல்லையா கம்பி, அதுக்குள்ளே காலை விட்டுட்டான், அதை எடுக்கும்போது அவன் உடஞ்சிருச்சு. இது மாதிரியான ஒப்புதல் வாக்குமூலங்கள் அவங்கள்ட்ட வாங்கி நீதிபதிகள்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ நீதிமன்றங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, மேஜிஸ்ட்ரேட் இவங்க மெக்கானிக்கா இது அதாவது இதுக்கு யாரெல்லாம் இதில் இந்த லாக்அப் டெத், இப்போ லாக்அப் டெத் நடந்திருக்கு, எல்லாரும் கொய்யோ முறையோ நம்ம கத்துறோம். ஆனால் இந்த இது கிட்டத்தட்ட 1000த்திற்கு மேற்பட்டது, ஒரு ஆண்டு 2 ஆண்டுகள் 1000த்திற்கு மேற்பட்ட நபர்கள் கையை காலை உடைச்சு காவல்துறையால் உடைக்கப்பட்டு சிறைக்குள்ளே தள்ளுகிற பொழுது நம்மளால் அதை தடுக்காத போது என்ன ஒவ்வொரு காவல்துறை என்ன நினைப்பாங்கன்னா, தனக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது, நான் என்னன்னாலும் செய்வேன், என்ன ஏதும் கேட்க முடியாது, நீ என்னன்னாலும் செய், உன்னை கையை உடைப்பேன், காலை உடைப்பேன், துப்பாக்கியால் உன் முட்டியில் சுடுவேன், உன்னை நிரந்தர ஊனமாக்குவேன், ஒன்னால் சட்ட நீதிமன்றத்தால் என்னை தண்டிக்க முடியாது என்ற அகங்காரம் அவங்களுக்கு வருது. நீங்கள் ஒருத்தரை நார்மலாக ஒருத்தரை வெட்டுறாங்கன்னா அவனை பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க, போட்டவுடனே அடுத்த என்ன செய்வாங்க, நம்ம செஞ்ச குற்றம் இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு அந்த பயம் வரும் ஜெயிலுக்குள்ளே. ஆனால் நீங்கள் ஒருத்தரை கையை உடைக்கிறீங்க, காலை உடைக்கிறீங்க, அடுத்து விசாரணை கூட்டிகிட்டு போய் இந்த அடுத்தவனை என்ன செய்வீங்க, அதே மாதிரி உடைப்பீங்க. ஏன்னா அதில் உடைக்கும் போது உங்களை மேஜிஸ்ட்ரேட் என்ன செய்கிறாரு, மெக்கானிக்காக ரிமாண்ட் பண்ணி விட்டுறாரு, என்னப்பா நடந்துச்சு அப்படின்னா இங்கே கூட்டிகிட்டு போகும்போதே இவங்க மிரட்டி கூட்டிகிட்டு போயிடறாங்க. மேஜிஸ்ட்ரேட்டை இது சொல்லக்கூடாது, ஏன்னா சொன்னால் கையை உடைச்சி காலை உடைக்கிற அதே காவல்துறை ஏன் உயிரை எடுக்க மாட்டாங்க? புரியுது. அப்போ பயத்தை உருவாக்கிறாங்க. இது தொடர்ச்சியாக நடக்கும் வரை, அதாவது காவல்துறையை நீதிமன்றங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வராத வரை இந்த சம்பவம் தொடர்ச்சியாக நடக்கும்.
ஓகே. நீங்க சாத்தான்குளம் நடந்துச்சுன்னு அன்னைக்கு கத்துனீங்க, இன்னைக்கு இங்க சிவகங்கையில நடக்குது, நாளைக்கு நடக்கும். ஓகே. இதை தடுக்கவே முடியாது. இதற்கு காரணம் காவல்துறையை கட்டுப்பாட்டில் கொண்டு வராத நீதிமன்றங்கள் தான். மேஜிஸ்ட்ரேட் மெக்கானிக்கா ரிமாண்ட் பண்றாங்க. ஒரு நீதிபதி கூட காயம் ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்றதுக்கு அவனை தனியா கூப்பிட்டு விசாரிக்கிறது இல்லை. தனியா கூப்பிட்டு விசாரிக்கணுமா இல்லையா? 4 பேர் காவல்துறையோட ரிமாண்ட் பண்ண வரும்போது அந்த அங்கே வச்சுக்கிட்டே விசாரிக்கிறது. 4 காவல்துறையை வச்சுக்கிட்டு விசாரிச்சா அவன் எப்படி உண்மையை சொல்லுவான்? அப்ப அவனை அப்படி அப்படி தனியாக விசாரிக்காத போது அவன் காவல்துறைக்கு பயந்துக்கிட்டு காவல்துறை அடிக்கலை, நான் கீழே விழுந்துதான் இது உடஞ்சிருச்சுன்னு சொல்லும்போது இந்த நீதிமன்றங்கள் கண்ணை மூடிக்கொண்டு ரிமாண்ட் செய்கின்றன. அப்ப நீதிமன்றங்கள் இதற்கு பொறுப்பு. எல்லா நீதிபதிகளும், மேஜிஸ்ட்ரேட் எல்லாம் பொறுப்பு. உயர் நீதிமன்றங்கள்ல இப்ப கொண்டு வராங்க, வழக்கு கொண்டு வராங்க. ஒரு வழக்கை கொண்டு வந்து விசாரணை நடத்தும் போது கையை உடைச்சிட்டாங்க, காலை உடைச்சிட்டாங்கன்னு சொல்லுகிற பொழுது அவர்கள் என்ன செய்கிறாங்க, நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கன்றாங்க. அப்போ உயர் நீதிமன்றங்கள் என்ன செய்யணும்? பொறுப்பாக இருக்கணும். பொறுப்பாக இருந்து ஏன் இவருக்கு கையை காலை போலீஸார் உடைச்சாங்க அப்படின்றத நீங்கள் இது பண்ணணும். நானே எத்தனை வழக்கு போட்டிருக்கேன் சென்னை உயர் நீதிமன்றத்தில். காவல்துறை கூட்டிகிட்டு போய் கையை உடைச்சது, காலை இன்னைக்கு இருக்குது, இன்னைக்கு பெண்டிங்கில் இருக்குது. ராக்குன்ற வழக்கு, அவங்க பையன் தங்கராசுன்ற பையன், நான் உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறேன். கோர்ட்டுக்கு போகும்போது நான் அனுப்பியிருக்கேன், எல்லா மீடியாலையும் அனுப்பியிருக்கேன். கோர்ட்டுக்கு போகும்போது அவன் கையை காலை ஆட்டி என் கையை கால் நல்லா இருக்குன்னு சொல்கிறான், திருப்பூர் கோர்ட்டில் சரணாட ஆகும்போது. ஆனால் அதே இது அவனை 1 மாதத்தில் கஸ்டடி எடுத்து கொண்டு போய் இதே மாதிரி ஒரு பாறையிலேருந்து அவனே சரண்டர் ஆகுறான். பாறையிலேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணும்போது அவன் வந்து கீழே விழுந்து காலை உடச்சிக்கிட்டான். அப்போ காவல்துறை இதே ஒரே, அதாவது டிட்டோவா கதை எழுதுறாங்க. இதை நீதிமன்றங்கள் கண்டுக்கல. நான் வந்து குற்றம் சொல்றது காவல்துறை ஒரு மிருகத்தனமாக நடந்து கொண்டு இருக்குதுன்னா, அதாவது 4 பேர் குற்றம் செய்யறாங்கன்னா நீங்க தண்டிச்சிங்கன்னாத்த 5வது ஆள் குற்றம் செய்ய மாட்டாங்க. ஆனா காவல்துறையினர் எல்லாருமே குற்றம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவர்களுக்கு தண்டனைன்றதே இல்லை, அவர்களை தண்டிக்கவே முடியாதுன்ற ஒரு மமதையில இருக்காங்க. நீதிமன்றங்களை தாங்கள் சொல்றதை நீதிமன்றங்கள் கேட்குன்ற இருக்காங்க. அதே மாதிரி நீதிமன்றங்கள் கேட்குது. ஆகவே நீதிமன்றங்கள் பொறுப்போடு செயல்படல. அரசியலமைப்பு சட்டத்தின் 21வது பிரிவு ஒரு அடிப்படை உரிமையை நிலைநிறுத்தக்கூடிய அந்த பிரிவுல இவங்க நீதிமன்றங்கள் அதை வந்து நிலைநிறுத்தல. அவர்கள் ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமையை பறிக்கிற பொழுது அவர்கள் தடுக்கணும், அதை தடுக்கல. அதற்கு காரணம் உயர் நீதிமன்றங்களும் கீழமை நீதிமன்றங்களும் அமைதி காப்பது தான். இன்னைக்கு வந்து மதுரை உயர் நீதிமன்றத்தில் நீதியரசர் எஸ்.எம். சுப்பிரமணியம் அவருக்கு உண்மையிலே எனக்கு தெரிந்து மனித உரிமையை பல்வேறு வகையில், சிறை கைதிகளாக இருக்கட்டும் அல்லது காவல்துறையாக இருக்கட்டும், மனித உரிமையை நிலைநாட்டணும்னு ஒரு நேர்மையாக செயல்படக்கூடியவர். அவர் இன்னைக்கு சூமோட்டோவாக அந்த கேஸையும் எடுத்து விசாரிச்சிருக்காங்க. அப்போ நீதிமன்றங்கள் இது மாதிரி லாக்அப் டெத்தை, என்கவுண்டரை கண்டினியூவாக அவர்கள் விசாரணையில் ஜுடிஷியல் என்கொயரியில் இருக்கணும். அந்த கண்டினியூவாக நாளைக்கு விட்டுட்டாங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, இதே காவல்துறை ரீஇன்ஸ்டேட் ஆகி சஸ்பெண்ட் ஆனவங்க ரீஇன்ஸ்டேட் ஆகி வேலையில் போயிடுவாங்க. ஓகே, அது மாதிரி ரொம்ப இன்னைக்கும் நான் சொல்கிறேன், சென்னையில் நடந்த ஒரு லாக்அப் டெத்தில் அவர் இன்ஸ்பெக்டராக இருந்தார், இன்னைக்கு வந்து டிஎஸ்பி ஆகி இன்னைக்கு வந்து விழுப்புரத்தில் இருக்கார், இன்னைக்கு பதவியில் இருக்கார். அப்போ லாக்அப் டெத்தில் நீங்கள் ஒரு தடவை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அடுத்த இன்னொரு பக்கம் பின்பக்கமாக போய் அவர்களுக்கு பதவி கொடுத்துறாங்க. அதே மாதிரி திருக்கோவிலூரில் ஒரு ரேப் நடந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும். அதில் அந்த காவல்துறையினரை உடனடியே சஸ்பெண்ட் பண்ணாங்க. அடுத்த 4 மாதத்தில் போலீஸில் வேக்கண்ட் இல்லை, எலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரீஇன்ஸ்டேட் பண்ணி அவர்களுக்கு வேலை கொடுத்துட்டாங்க. அப்போ இது வந்து ஒரு ஏன் இதை சொல்கிறாங்கன்னா, கண்துடைப்பு அப்படின்னா காவல்துறையினர் இதுபோல தவறுகளை செய்வதை உயரதிகாரிகள் காப்பாற்றி கொண்டு இருக்கிறார்கள். அரசுன்றது அது திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், ஆனால் காவல்துறையை அவர்களால் கட்டுப்படுத்தல வைக்க முடியாது. ஒரே காவல்துறை தான். ஆனால் தொடர்ச்சியாக அவர்கள் செய்கிற தவறை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியும்னா அது ஒன்று அதிகாரிகள் அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண வைக்கணும், இல்லாட்டா நீதிமன்றங்கள் தான் பண்ணணும். அவர்களுடைய ஃபெயிலியர் தான் இந்த
லாக்அப் டெத், இந்த லாக்அப் டெத் தொடர்ச்சியாக நடக்கும். நான் சொல்கிறேன் தொடர்ச்சியாக நடக்கும். நாளை இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து நீங்கள் விவாதத்தை கூப்பிடுவீங்க, நாங்கள் வருவோம். ஆனால் அது நிறுத்தணும்னா அதற்கு காரணம் நீதிமன்றங்களும் காவல்துறை உயர் அதிகாரிகள் அரசும் தான் காரணம். ஓகே ஓகே.